இனிமையாக பேசுவது எதுக்காக? மற்றவர்களை காயப்படுத்திடக்கூடாதுன்னு. அப்போ மற்றவர்களை காயப்படுத்துகிற விஷயத்தை தான் நாம் தவிர்க்க வேண்டும், அதை தான் கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒன் ஆஃப் த இனிமையாக வருது, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் தவிர்க்க வேண்டியதுன்னு வரும்போது மற்றவர்களை அதிகமாக காயப்படுத்துறது எது தெரியுங்களா? புறம் பேசுதல். நேரடியாக காயப்படுத்தும். இப்போ நான் ஒரு இன்னா சொல்ல ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா அவர் மனசை நேரடியாக காயப்படுத்தும். ஆனால் நான் ஒருத்தருடைய குறையை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் பேசுகிறேன்னா அந்த செய்தி அவர் காதில் போய் விழும்போது, அந்த குறிப்பிட்ட நபர் காதில் போய் சேரும்போது அவர் மனசை எவ்வளோ வேதனைப்படுத்தும். இப்போ மனதை வேதனைப்படுத்தினால் அது பாவம். இன்னா சொல் பாவம்ன்றார் வள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த நாளும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த செயல் அறமாக கருதப்படும். அப்போ நீங்க புறம் பேசிட்டீங்கன்னா அது யாரையோ ஒருத்தர் நிச்சயமா காயப்படுத்தும். இப்போ நான் உங்களை பத்தி ஒரு குறை சொல்லணும், உங்ககிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்றேன், மேடம் நீங்க இந்த மாதிரி செய்யறது சரியில்லை, நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா ஏத்துக்க போறீங்க, ஏத்துக்கலன்னா என்கிட்ட வாதத்துக்கு வருவீங்க. அது எப்படி சார் நீங்க சொல்லலாம், கேட்புக்கு வரீங்க. ஆனா உங்க பத்தி குறைய நான் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் தங்கமணி சார் உங்களை பற்றி இப்படி சொல்லி வருத்தப்பட்டாரு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் மனம் என்ன மகிழ்ச்சி அடையுமா, வருத்தம் அடையுமா? உங்கள் மனம் வருத்தப்படையும், வேதனை அடையும். அப்போ அந்த பாவப்பதிவு எனக்கு சேர்ந்துரும்ல. அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு, எப்பா நீ இனிமையாக பேசுனீன்னா அது புண்ணியம், அது வேணால் சொல்லிக்கலாம், இனிமையாக பேசுகிறேன் சார் அது புண்ணியம். நீ புண்ணியம் சேர்க்குற அந்த அற செயலை செய்யாமல் போ. அதனால தான் வள்ளுவர் சொல்றார், அறம் கூறான். இனிமையாக பேசுவது அறம், ஒரு அறம் செயல். ஏன்னா இனிமை இல்லைனாலே அது அறமற்றதா ஆயிடுது. நான் இனிமையா பேசலை சார், அந்த அறத்தை நான் செய்யலை, அது என்னுடைய பேச்சில் அது வரல, ஓகே பரவாயில்ல. அறம் கூறான், நீங்க இனிமையா பேசல, அல்ல செய்யணும். இனிமையான செயலியே செய்யறது, அப்படியே எப்போ பாரு தேனொழுக எல்லாருக்கிட்டே பேசுறது, நல்ல செயலே செய்கிறது, பக்தி மார்க்கமாக இருக்கிறது, இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாரிலாம் என்னால் முடியாது சார், ஆனால் நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை சார் அப்படின்னா நீங்கள் புறம் பேசாமல் இருந்தால் போதும் சார். நீங்கள் இந்த அறம் கூறி பேசுவது இல்லைன்னா அறம் அல்லாத செயலை செய்யாமல் தவிர்ப்பது அதெல்லாம் வேணாம். புறம் பேசுதல் ஒன்றை பிடிங்க, மீது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக வந்துடும். அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு, அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. நல்ல வார்த்தையை கவனிச்சு பாருங்க, வள்ளுவர் சொல்ற வார்த்தை. நம்ம எல்லாம் இனிமையா பேசுற வார்த்தை தான் இனிமைய வார்த்தை. அதனால தான் நீங்களும் ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல அது நீங்க சொன்னீங்க. ஆனா உண்மையாலுமே இனிமையான வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்கள் புறம் பேசாமல் இருக்கிறது தான். நிறைய நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இனிமையான பேச்சு தான் பேசுவாங்க. ரேடியோவில் பேசுகிறாங்க பாருங்க, அவங்களாம் ரொம்ப இனிமையாக தான் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. உடனே அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம் வந்துடுமா? அது முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே புறம் பேசுவாங்க, ஏன் அவன் எப்படி பண்ணான்னு தெரியாத, இவனுக்கு தெரியாத, நான் அவனை பற்றி பண்ணுறேன்னு ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. அது எவ்வளோ பெரிய பாவ செயல். அப்போ இனிமையாக பேசுவது செஞ்சிட்டா அது ஒரு புண்ணிய அக்கௌண்ட் வந்துடும்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய செயல் அறமல்லாததாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பேச்சும் இனிமையாகவே அமையும், இன்பில்ட்டாகவே அமையும். அதனால தான் புறம் பேசுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு இனிமையாக தான் இருக்கும், நீங்கள் செய்கிற செயலும் இனிமையாக தான் இருக்கும். அதனால் உண்மையாலுமே இனிமைன்னா அங்கே தான் இருக்குது கீ பாயிண்ட், எங்கள் புறம் பேசுதலை தவிர்ப்பது தான். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, புறம் பேசுதலை கடைபிடித்தல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்கிறேன்றாரு இந்த குறள் மூலமாக. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. மேலும் சந்தேகம் இருந்தாலும் கலந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். தெய்வ திருக்குறளுக்கு நன்றி.